தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தாயுமானவன், ஆதித்யா L1 வெற்றிகரமாக அதனுடைய வட்டப்பாதையில் நுழைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக இஸ்ரோ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்கள் என்ன? ஆதித்யா L1 விண்கலமானது 127 நாட்கள் பயணத்திற்கு பிறகாக வெற்றிகரமாக பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லக்ராஞ்சியன் புள்ளியில திட்டமிட்டபடி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோவின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆதித்யா L1 விண்கலத்துல சோலார் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கருவி ஸ்பிக்ஸ் என்ற கருவி ஏற்கனவே செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆதித்ய சூரிய காற்று துகள் கருவியில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருவி மூலமாக புரோட்டான் மற்றும் ஆல்பா துகள்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை மாறுபாட்டை இது கண்டறிந்து தொடர்ந்து புகைப்படங்களை அனுப்பிய வண்ணம் இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் மற்ற கருவிகளும் அடுத்தடுத்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரோ முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக சூரியன் குறித்தான ஆய்வுல அந்த ஆதித்யா L1 விண்கலத்தை பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஷூட் தொழில்நுட்ப கருவியானது சூரியனுடைய புற ஊதா அலைநீளங்களை புகைப்படங்களாக எடுத்து அண்மையில் பகிர்ந்திருந்தது. அதே போல் ஆதித்யா L1 விண்கலத்தில் இருக்கக்கூடிய ஸ்விஸ் என்னக்கூடிய சோலார் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கருவியும் முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற பேலோடுகளை முழுமையாக இயக்குவதற்கான நடவடிக்கைகளை அடுத்த கட்டமாக இஸ்ரோ முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லக்ராஞ்சியன் புள்ளியில இந்த ஆதித்யா L1 விண்கலமானது சரியாக இன்று மாலை 4 மணி அளவுல நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக செங்குத்தான சுற்றுவட்டார பாதையில சூரியனை நோக்கி நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விண்கலமானது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஹாலோ ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய ஒளிவட்ட பாதையில நுழைந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு சுற்றுவட்ட பாதையில சுற்றியபடி சூரியன் குறித்தான ஆய்வுகளை அனுப்ப இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சிகளுக்கு பிறகு இஸ்ரோவுடைய முதல் முயற்சியாகவே இந்த ஆதித்யா L1 விண்கலமானது வெற்றிகரமாக லக்ராஞ்சியன் புள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பூமி மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசைகள் 0 இருக்கக்கூடிய அந்த லக்ராஞ்சியன் புள்ளியில தற்போது இந்த பேலோடுகளை செயல்படுத்தக்கூடிய பணிகள்ல இஸ்ரோ முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில 7 வகையான பேலோடுகள் இருக்கின்றன. அந்த 7 வகையான பேலோடுகளும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இயக்கி வைத்து குறிப்பாக சூரியன் குறித்தான ஆய்வை முழுமையாக மேற்கொள்ள இஸ்ரோ நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக குரோமோஸ்பியர் மற்றும் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனா ஆகிய பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் VLC ஷூட் அதே போல் ஆஸ்பெக்ட் உள்ளிட்ட பல்வேறு 7 ஆராய்ச்சி கருவிகள் இதில் பயன்படுத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.